ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி பேங்க் ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்துட்டு ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது இல்லைனா செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேவிபி பேங்க்கில் வந்துட்டு புதுசாக ஏடிஎம் கார்டு வாங்கினவங்க, இனிமேல் வாங்க போகிறவங்களும் சரி, உங்களோட பின் நம்பரை வந்துட்டு ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கேவிபி பேங்கை பொறுத்த வரையிலையும் வந்துட்டு உங்களோட பின் நம்பரை செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி ஒரு பின் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுமே உங்களோட கார்டோட பின்னை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். இது மூலமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான். இப்போ வந்துட்டு நம்மளோட ஏடிஎம்க்கான பின்னை வந்து எப்படி நம்ம ஏடிஎம் மிஷினில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை வந்துட்டு எந்த ஒரு கேவிபி பேங்க் ஏடிஎம்மில் வேணாலும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி உங்களோட ஏடிஎம்க்கான பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச்சில் தான் இந்த பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு கேவிபி பேங்காக இருந்தாலும் சரி, அந்த பேங்கோட ஏடிஎம் கேவிபி பேங்க் ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி இந்த பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டை வந்துட்டு அந்த கேவிபி பேங்க் ஏடிஎம்மில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணதும் ஃபஸ்ட் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை தமிழ்னா நீங்கள் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதும் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஓடிபி, என்டர் ஓடிபி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஓடிபியை ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற இந்த சென்டர் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெனரேட் ஓடிபி கொடுத்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட், வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட் அப்படின்னு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, செட் யுவர் டெபிட் கார்டு பின் த்ரூ என்டர் ஓடிபி ஆப்ஷன் அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷனுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அதாவது வெல்கம் டு கேவிபி ஏடிஎம், ப்ளீஸ் இன்சர்ட் யுவர் கார்டு அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் யுவர் கார்டு அப்படின்னு டிஸ்பிளே ஆனதும் நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணதும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களோட லாங்குவேஜை தான் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேட் பின் கொடுத்தோம். இப்போ வந்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் 8 டிஜிட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து நான் ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதை வந்து ராங்காக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் கொடுங்க. எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். மறுபடியும் அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட், வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட் அப்படின்னு வரும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பின்னை வந்து என்ட்ரு பண்ண சொல்லி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் எந்த பின் நம்பரை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஏடிஎம்க்கான 4 டிஜிட் பின்னை வந்து நான் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணாண்டாம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பின் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துட்டு அதுவே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ மறுபடியும் அதே 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
நீங்கள் 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணதும் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசீட் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட் அப்படின்னு வந்து மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் பின் வாஸ் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இது மாதிரி வந்து பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். இது மாதிரி டிஸ்பிளே ஆனதுமே நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம்க்கான பின் வந்து செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த புது ஏடிஎம் கார்டை வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் வந்து கரெக்டாக தான் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு ஓடிபியை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஈஸியாகவே உங்களோட ஏடிஎம்க்கான பின்னை வந்துட்டு எந்த ஒரு ஏடிஎம், அதாவது எந்த ஒரு கேவிபி ஏடிஎம் மிஷின்லையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.